அட பிரிஞ்சி செஞ்சால் எப்பயுமே சொதப்பி தான். நான் சொல்கிற மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். எல்லாத்தையும் இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு வந்துடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. ஃபஸ்ட்டு நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா சோம்பு, அதுக்கப்புறம் கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. 2 வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி வதக்கிட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வீட்டில் செஞ்சதை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் சேர்த்து இந்த மாதிரி வதக்கிட்டு 3 பெரிய தக்காளியை இந்த மாதிரி நான் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் நான் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் தேவையோ அது எல்லாமே சேர்த்துக்கோங்க. இப்போ இது பெரிய மசாலாலாம் ஒன்றும் இல்லைங்க. 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 4 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா, தேவையான அளவு உப்பு, இது மட்டும் சேர்த்தா சேதும். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணால் போதும், ரொம்ப மிக்ஸ் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா நான் 1 கிளாஸ் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி தான் ஊற்றணும், அதான் ரேஷியோ. ஸோ நான் 1 கிளாஸ் தேங்காய் பால் 2 கிளாஸ் நார்மல் வாட்டர் ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கிறேன். இந்த டைம் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு நல்லா கரிச்சாதான் நமக்கு நம்ம சாப்பாடு சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ நான் நார்மல் அரிசியை நான் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுக்கிறேன். புழிஞ்சு விட்டுட்டு இப்போ மூடி வச்சுருங்க. மூடி வச்சு ஒரு 2 விசில் விட்டு நல்லா ப்ரெஷர் எல்லாம் அடங்கினதுக்கப்புறமா நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பாருங்கள், நான் நார்மல் ரைஸே எவ்வளோ பாஸ்மதி ரைஸ் மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ இது எல்லாத்தையுமே இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பாருங்கள், சூப்பரான பிரிஞ்சி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் பண்ணி என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை.